மந்திரமூர்த்தி அலங்கரித்து மணவடையிலே வைத்தார்கள். மணவடையிலே அமர வைத்தார்கள். ஆனால் சாத்து பிள்ளைய தோழியர்கள் சேர்ந்து தாயை அலங்காரம் பண்ணுகிறார்கள். அலங்காரங்கள் செய்தார்கள். அந்த மந்திரமூர்த்தி வாசமுத்து வாசமுத்தவையே என் சிங்கக்குட்டி ஐயாவை என் சாத்து பிள்ளை அம்மாளை எப்படி அலங்கரித்தார்கள். பாடகம் தண்ட கோலது ஈடு உண்டம்மா போதது. பாடகம் தண்ட கோலது ஈடு உண்டம்மா போதது. ஈடு உண்டம்மா போதது. ஐயா பத்திரமாத்து தங்க ஒட்டியானவா அவளை பார்க்க 10,000 சாத்து பிள்ளைய பார்க்க 10,000 பத்திரமாத்த தங்க ஒட்டியானவா கண்டவேர் மணன் என்று குலுங்கிட பார்த்தவர் மனம் பரவதப்பட கண்டவேர் மணன் என்று குலுங்கிட அங்கே காதனையர் முகலும் பட்டு ஏது இருகர கிளந்தங்க தர்றக சாத்து பிள்ளைக்கு இருகர கிளம் மூக்கத்தியம் பச்சேக்கலாம் 3000 பேருமா மூக்கத்தியாம் பச்சேக்கலாம். மொய்கிலவரு மொய்கிலரு வில்லாகி பேசறி தங்க ரேக்கினால கையில ஒரு தங்க ரேக்கினால கையில ஒரு என் சாத்து பிள்ளை வாசமுத்தை அலங்காரம் செய்தார்கள். அடுத்தபடியாக எப்படி அலங்கரித்தார்கள். 3000 பேருமா மூக்கத்தி அம்பச்சேக்கலாம் 3000 பேர் மாமூக்கத்தி அம்பச்சேக்கலாம். அங்க மொய்கிலோரு மொய்கிலரு வில்லாகி பேதறி தங்க ரேக்கினால கையில ஒரு சாத்து பிள்ளைக்கு ரேக்கினால கையில ஒரு சாத்து பிள்ளைக்கு அழகாக நகைகளை பூட்டினார்கள். அருமையான நகைகளை பூட்டினார். மந்திரமூர்த்தி வாசமுத்து ஐயாவுக்கு அருமையாக பெருமையாக தங்கத்தினா செய்த மணி தாழ்வேடம் மக்களுக்கெல்லாம் தங்கத்தினா செய்த மணி தாழ்வேடம் மக்களுக்கெல்லாம் இனங்கள் பொன்வாழைய மாட்டினார். வீர நிறைய மோதிரங்களும் அங்க வீர நிறைய
இப்படியாகவே அலங்காரங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து ஆண்டவன் மனைவியாக விளங்கும் வாசமுத்தை வாசமுத்துவை அடுத்தபடியாக வேற யாரம்மா கொண்டு வந்து மணவடையில் அமர்த்தினார்கள். மணவடையிலே அமர்த்தினார்கள். சேந்தி மங்கலத்திலே ஐயா வாசமுத்து சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிக்கு ஐயா மந்திரமூர்த்திக்கும் சாத்து பிள்ளைக்கும் செல்ல கல்யாணம் சிறப்பாக நடக்கு. மேளங்கள் முழங்கி வர திருமாங்கலியத்தை எடுத்தார்கள். அந்த செல்ல மகன் கையிலே கொடுத்தார்கள். மாங்கலியத்தை வாங்கி ஐயா மந்திரமூர்த்தி வாசமுத்து ஏ சிங்கம் தேவமாரை வாழ வைத்த தங்கம் மறவர் குலத்தை காக்க வந்த என் சிங்கக்குட்டி வாசமுத்து தாலி கட்டுறார். எப்படி தாலி கட்டுகிறார்? மங்கையர்கள் 1000 பேர் வாத்துறைகள் சொல்லி நிற்க கையா சங்கும் முழங்கி வர்ற சங்குநாதன் துணித்து வர மங்கையர்கள் குழாவை போட மங்கையர்கள் குழாவை ஐயா மந்திரமூர்த்தி திருமூட்ட மந்திரமூர்த்தி திருமூட்ட பெண்கள் குழவை போட வாதமுத்து திருமூட்ட கண்ணிக்கால் சுட்டினார்கள். கதிரவேன வணங்கினார்கள். அம்மே மேதித்தார்கள். அருந்ததியும் பார்த்தார்கள். மன்னவேரும் தேவியும் மன்னவேரும் தேவியும் அவர்கள் மணவடைய சுத்தினார்கள். வாசமுத்து தாலியது கட்டினாரே. செல்லமாக வாசமுத்து திருப்பூட்டினாரே. சாத்து பிள்ள வாசமுத்து கல்யாணம் நடக்குதையா. மன்னவேரும் தேவியும் மன்னவேரும் தேவியும் அவர்கள் மணபடைய சுத்தினார்கள். இருவேருடைய கல்யாணம் 2 பேருக்கும் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது. சிறப்பாக முடியுது. சாத்து பிள்ளை வாசமுத்து திருமணம் முடிந்தது. செல்ல கல்யாணம் நடந்தது. பாசத்தோடு அன்போடு பண்போடு பந்தி போதனை நடந்தது. தாளையடி பூதம் பாண்டிக்கு மறுவீடு போனார்கள். மறுவீடு போய் அந்த தங்க மக்கள் அழகாக வாழ்கிறார்கள். எப்படி வாழ்ந்து வாரார்கள்? என் வாசமுத்தும் என் சாத்து பிள்ளையும் சேந்தி மங்கலத்திலே சிறப்பாக வாழுகிறார்கள். இறைவனுடைய கிருபையாலே அவசீதங்கேனங்களியும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஏ மன்மதன் ரதியுமாய் மங்களமா வாழ்ந்தார்கள். நகமோ சதையோ அவர்கள் நலமுடனே வாழ்ந்தார். கணவனும் மனைவி அவர்கள் கட்டுடனே
சூடினார்கள் மாலை சூடினார் அங்க கல்யாணம் நடக்குதையா கல்யாணம் நடக்குதை அந்த வாசமுத்து ஆண்டவருக்கு நல்ல கல்யாணம் சிறப்பாக நடக்கு அழகான கல்யாணம் அன்பாக நடக்கு முத்து சாத்து பிள்ளை தங்க கல்யாணம் நடக்கு அந்த சாத்து பிள்ளை வாசமுத்து தங்க கல்யாணம் நடக்கு இருவேருடைய திருமணங்கள் நடந்தது சீரும் சிறப்புமாகவே அப்படி திருமணங்கள் முடிந்து அன்பாக பண்போடு இருக்கார் வாசமுத்து சாத்து பிள்ளையும் அருமையாக கணவேணோ மனைவி ஏ சிங்கம் கணவேணோ மனைவி அவர்கள் கட்டுடனே வாழ்ந்தார் ஐயா வாசமுத்து மரவர் குளங்கார்க்க வந்த ஏ மன்னவர் வாசமுத்து என் தேவர் குளங்கார்க்க வந்த என் தேவர் குளங்கார்க்க வந்த ஏ சிங்க கூட்டி வாசமுத்து மந்திரமூர்த்தியும் வாழ்ந்தார்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அருமையா வாழ்ந்தார்கள் ஐயா மந்திரமூர்த்தி நினைக்காரு என்ன நினைக்காரு நம்மளுடைய தாய் தந்தையர்கள் நமக்கு இதுவரைக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க இனிமேல் அவர்களை கஷ்டப்பட விடக்கூடாது கஷ்டப்பட வைக்க கூடாது நாமல் பேய் கோட்டை போடணும் பேயால கோட்டை போடணும் ஐயா என் சிங்கக்குட்டி தங்கமே என் மந்திரமூர்த்தி ஐயா உடனே அம்மாக்கு அப்பாட்ட வந்தாரு அனுமதி பெற்றாரு மனைவி சாத்து பிள்ளைய கூப்பிட்டாரு கையில் எடுத்தாரு என் சிங்கக்குட்டி தனியா குடிசை போடுது எப்படி குடிசை போடுகிறது அவர் தனி குடித்தனை எங்க அமைத்தார் எங்க அம்மா அமைத்தார் என் அப்பன் மந்திரமூர்த்தி என் ஆண்டவனாக வாசமுத்து அந்த தாமிரவரணி நதிக்காரே ஏ சிங்கக்குட்டி வாசமுத்து அவர் தலையடி குடிசை போட்டார் ஏ எங்கள் ஐயா வாசமுத்து ஏ மந்திரமூர்த்தி ஆண்ட வேணும் அந்த தாமிரவரணி நதிக்கரையில் தலையடி மந்திரமூர்த்தி அவர் அழகான குடிசை போட்டு அப்பனான மந்திரமூர்த்தி அவர் பேயாள கோட்டை போட பெருமையுடனே எண்ணுகிறார் அந்த நல்ல கரையோர்
அவர் அழகான குடிசை போட்டு என் சிங்க கூட்டி மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி அவர் செல்ல கோட்டையே தாம்பரபரணி நதிக்கரையில ஆமா ஐயா தாளையடி குடிசை போட்டு தாளையடி குடிசை போட்டு ஐயா தனி குடித்தனத்தை ஆரம்பிச்சாரு. தனி குடித்தனம் போட்டாரு. அதாவது யாரு இல்லாத இடத்துல யாரும் ஆளரமும் இல்லாத ஆத்தாங்கர ஓரத்துல ஆளரமும் இல்லாத ஐயா சிங்க குட்டி வாசமுத்து சிங்க குட்டி வாசமுத்து தங்கம் வாசமுத்து தாளையடி குடிசை போட்டாரு. தாளையடி குடிசை போடுறாரு. அதாவது சின்ன குடிசை அருமையான குடிசை இல்லாத எளியவர் மாதிரி அவருக்கு ஏத்த ஒரு குடிசை அளவான குடிசைல போட்டு ஐயா அழுக்கெடுத்து செலவு பண்ண துவைக்கிறதுக்கு வெள்ளாய அடுப்பு அமைத்தார். வெள்ளாவி அடுப்புகள் அமைக்கார். அதாவது என்ன வெள்ளியில வெள்ளாயி பானை அதாவது வெள்ளாவி பானை வெண்கலத்தில வெள்ளாய அடுப்பு வெள்ளியிலே ஒவ்வொருத்தாளி வெண்கலத்தில படித்துறை இந்த சேலைகளையும் துணிகளையும் அடிக்க ஆத்தாங்கரையில வெண்கலத்தில படித்துறை வெள்ளியில ஒவ்வொருத்தாளி ஒவ்வொருத்தாளினா என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொரு மண்ணை அள்ளி போட்டு வெள்ளாயில அந்த ஒவ்வொரு தாலியில வெள்ளாயி மண்ணை அள்ளி போட்டு நல்லா கலக்கி துணிகளை மொக்கி எடுக்கணும். அதான் வெள்ளியில ஒவ்வொரு தாலி வெண்கலத்தில படித்துற வெள்ளாயி அடுப்பு அது மண்ணு போட்டு ஏன்னா அது வெண்கலத்திலேயே ஈயத்திலேயே போட்டா இளையிரும். ஆனா வெள்ளாயி பானை வெண்கலத்துல பதிச்சாரு. 11 பானை பதிச்சாரு. என் ஐயா பதித்து என் அப்பனாக விளங்கக்கூடிய விளங்கி வரக்கூடிய ஐயா மந்திரமூர்த்தி சிங்கக்குட்டி பேய்கோட்டை போட்டார். பேக்கோட்டைன்னா கிட்ட யாரும் போக முடியாது. அனல் பறக்கும் கரண்ட் மாதிரி ஐயா என் மந்திரமூர்த்தி வீப்பி தாளையத்து வீரபாண்டியம் புலிக்குளம் வணங்கும் என் சிங்கமே என் தங்கமே என் சிங்கக்குட்டி என் தங்க கட்டி ஏ சிங்கம் எப்படி கோட்டை போட்டார் தெரியுமா? எப்படி கோட்டை போட்டார்? 4 சுத்து கோட்டை போட்டு 4 சுத்து கோட்டை போட்டு எங்க ஐயா திருவையாலை என் செல்ல பிள்ளை மந்திரமூர்த்தி எப்படி கோட்டை போட்டார்? அவர் வடக்கு கோட்டை வாசலிலே வைரவன காவல் வைத்தார். தெற்கு கோட்டை வாசலிலே திருமால காவல் வைத்தார். அவர் மேல தெற்கு கோட்டை வாசலில திருமால காவல் வைத்தார். அவர் மேல கோட்டை வாசலில காவல் கீழங்கோட்டை வாசலில சக்கியந்தா கோட்டை வாசல்ல மோகினி கீழே கோட்டை வாசல்ல எசக்கி 4 கோட்டையிலையும் பேய்களை காவல் வச்சான்.
மந்திரமூர்த்தி கோட்டையில மந்திரமூர்த்தி கோட்டையில அனல் பறக்காது, ஆமா அனல் பறக்காது, அட்டம் சுளிக்காது, அட்டம் சுளிக்காது, நமக்கு அன்பாக பண்பாக பண்போடு ஆசத்தோடு அந்த அப்பேற்பட்ட கோட்டை போட்டு கோட்டை போட்டு ஆண்டு வாரா. ஊருக்குள்ள ஆ, அழுக்கு எடுக்க அழுக்கெடுத்து செலவு அவன் செய்ய என்னெல்லாம் பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறா? பேய்களை அனுப்புகிறார், பேய்களை அனுப்புகிறார், அழகு பேய்களை அனுப்புகிறார். அழகு பேய்களை அனுப்புகிறார். ஆண்டவன் மந்திரமூர்த்தி அவர்கள், மந்திரமூர்த்தி அவர்கள் ஒரே பேய் கோட்டை. புறாம் பேய் தான். அங்க என்ன வருது? என்ன வருது? அங்க ஒரு பூதம் அழுக்க எடுக்கு ஐயா, ஒரு பூதாளுக்கு எடுக்கு. அங்க ஒரு பூதம் பொதி செவழு, ஒரு ஒரு அடுத்தபடியாக யார்? எடுக்கு. அந்த எடுத்த ஒரு அழுக்குகளை ஐயா ஒரு பூதம் சுமக்குதையா, அத ஒரு பூதம் கட்டுதையா. ஐயா ஒரு பூதம் கொண்டு வந்து அதை ஆத்துக்குள்ள போடுதையா. இன்னும் ஒரு பூதம் வந்து அந்த துணிகளையும் பரப்பி வைத்து இந்த அழகான ஆத்துக்குள்ள அதை அழகு குறி போடுதையா. ஐயா ஒரு பூதம் குறி போட அத ஒரு பூதம் சுமக்கு. ஆத்துக்குள்ள அடிக்கிறையா. ஐயா இன்னும் ஒரு பூதம் வந்து அந்த அடிச்ச நல்ல துணிகளையும் அந்த வெள்ளாயி அடுப்ப சுத்தி அந்த துணிகளையும் வகுறையா. இன்னும் ஒரு பூதம் வந்து அங்க முள்ளு தூக்க போகுதையா. ஐயா இன்னும் ஒரு பூதம் வந்து அந்த வெள்ளாயி அடுப்புக்குள்ள ஐயா தீக்களையும் தள்ளுதையா. ஐயா இன்னும் ஒரு பூதம் வந்து அந்த துணிகளையும் பிரிக்குதையா. ஐயா 1000 பூதங்களும் அந்த ஆளுக்கு துணி அடிக்குதையா. ஐயா இன்னும் ஒரு பூதம் வந்து அந்த துணிகளையும் அடிக்குதையா. ஐயா இன்னும் ஒரு பூதம் வந்து அங்க இன்னும் ஒரு பூதம் வந்து துணியை இஸ்திரி. அடுத்தபடியாக வீடா துணியை கொண்டு கொடுக்கு, கொண்டு குமிக்கு 1000 பூதங்கள். 1000 பூதங்கள். ஐயா மந்திரமூர்த்திக்கு வேலை நடக்கு. நடக்கு. கோடி பூதம், 10,000 பூதம், 10,000 பூதம். பேயால கோட்டை. ஐயா மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி. ஆனால் இன்னும் ஒண்ணு, என்ன? சாத்து பிள்ளைய போல, சாத்து பிள்ளையே போல ஒரு மோகினிய வரவழைத்தார். மோகினிய வரவழைக்கார். மோகினி பிசாச வரவழைத்து அந்த சாத்து பிள்ளை மாதிரி சோத்தி சட்டிய கையில கொடுத்து, கஞ்சி சட்டிய கையில கொடுத்து அவர் ஊருக்குள்ள அனுப்புதாரு. அந்த சாத்து பிள்ளை மாதிரி அந்த அழகு மோகினி அவர் வீடு வீடா தோரடுக்கு, வீடு வீடா சோரடுக்கு, சோரடுக்கு அது வீடு வீடா.
வாங்க வருகுதையா பேயாளே கோட்டை போட்டு பேயாட்டம் ஆண்டு வர வாசமுத்து கையா தைச்சா வையகமேளரும் ஐயா மந்திரமூர்த்தி கையா தைச்சா மாநிலமே அலரும் ஐயா ஏ வாசமுத்து ஏ மந்திரமூர்த்தி ஐயா அருவாளில விளையாடுவா விளையாடுவா ஏ அழகு பிள்ளை மந்திரமூர்த்தி பேர சொன்னார் மாநிலமே அலருமையா அருவாளுக்கு சொந்தக்காரன் ஏ வாசமுத்து மந்திரமூர்த்தி ஏ சிங்கமே ஏ தங்கமே ஏ ஐயா இவர் அருவாளுக்கு சொந்தக்காரன் அருவாளுக்கு சொந்தக்காரன் ஏ ஐயா பேய்களுக்கு ராசாளி ஏ சிங்கமே ஏ வாசமுத்து ஏ ஐயா மந்திரமூர்த்தி இவர் எப்படிப்பட்டவர் பேய்களுக்கு ராசாளி ஏ ராசாளி ஏ பேர் வரி வாசமுத்து என் செல்ல பிள்ளை மந்திரமூர்த்தி என் மறவர் குலத்தை காக்க வந்த மாய சிங்கமே மந்திரம் தேவர் குலத்தை காக்க வந்த காக்க வந்த சிங்க குடி ஆள வந்த வாசமுத்து எங்க ஐயா இவர் அருவாளில ஏறுவாரு அருவாளில ஏறுவாரு ஏறுவாரு ஐயா சிங்கமே ஏ தங்கமே தங்கமே என் மரவர் குலத்தை காக்க வந்த தங்கமே மரவர் குலத்தை காக்க வந்த மந்திரமூர்த்தி ஐயா மந்திரமூர்த்தி எங்கள் ஐயா சிங்க குட்டி அப்படி இருக்க
கொடி கட்டி பறந்து வாரா தாமிரபரணி நதிக்கரையில தாம்பரவர்ணி நதிக்கரை தாளையடி குடிசை போட்டு தாளையடி குடிசை போட்டு என் சிங்கக்குட்டி மந்திரமூர்த்தி இங்க குட்டி மந்திரமூர்த்தி ஐயா ஆண்டு கொண்டிருக்கும் போது அப்படி ஆண்டு கொண்டு வாரா ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையே அவர் மாலை நல்ல கருக்களில ஏ மாலை நல்ல கருக்களில ஏ எங்கள் ஐயா மந்திரமூர்த்தி ஒரு நாள் சாந்தி நகர் கரையடியில அந்த செங்கம்மாள் பள்ளத்தீர அழகாக ஒன்று கூடி அந்த அன்பான பேர்களுமே அந்த புதியவன் நாடாரும் அவர் பயணி இறக்கி கொண்டு இருக்கார். அவர் பயணி இறக்கும் போது என் பாசம் உள்ள பாசம் வந்து அவன் மாலை பயணி குடிப்பதற்கு மன்னவரும் மந்திரமூர்த்தி வாதம் வந்து காலையிலும் மாலையிலும் அவன் கல் குடிக்க வருவான். ஐயா ரெண்டு பேரும் பழக்கமாகி அங்க இருக்கிற நேரத்தில் அந்த புதிய அவன் நாடாருக்கு இந்த கட்டி மகம் மந்திரமூர்த்தி அவன் மாந்திரமும் சொல்லி கொடுக்கிறானே கொடுக்கிறானே என் மன்னனால வாசம் புதியவன் நாடார் இடத்தில வாசமுத்து மந்திரமூர்த்தி இரு பேர்களுக்கும் பழக்கமாகுது. நட்பாகிவிட்டது. பழகினார்கள். ஆலையும் ஆலையும் பதினி கொடுத்தாரு. பதினி சாப்பிட்டார்கள். புதியவன் நாடாருக்கு மந்திரமூர்த்தி மாந்திரிகத்தை சொல்லி கொடுத்தான். மாந்திரியத்தை சொல்லி கொடுத்து ரெண்டு பேரும் பிரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது கட்டா கொடுத்தான். என பிரியாத நண்பர்களா ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஐயா மந்திரமூர்த்திக்கு 24 வயசு பிறகு போகுது. ஐயாவுக்கு 24 கண்டம். 24 சரியான. அவர் 24 சங்கரங்கோயில் போகணும். அங்க போகணும். 24 வயசு வரைக்கும் தானே அவருக்கு ஆயுசு. அவர் அன்னைக்கு பிறப்பே தானே. அதுக்கப்புறம் அவர் அங்க இருக்க முடியாதுல்ல. முடியாதம்மா. 24 வயசு பிறக்க 24 வயசு ஆண்டவன் கிருபையாளை பகவான் கிருபையால் அந்த அப்பனி எங்க ஐயா வாசமுத்து பழகிட்டு இருக்காரு. உடனே புதியவன் நாடாருக்கு தாய் முத்தம்மாள் பெண் பாக்கா மணிமூர்த்தீஸ்வரத்துல பெருமாள் நாடார் மகளை பெண் கேட்டு முத்தம்மா வாரா. சொல்றாரு பெருமாள் நாடார், என்ன ஏ தங்கச்சி உன்னுடைய மகன் புதியவன் நாடாருக்கு என் வீட்டுல பெண்ணு கிடையாது. என் வீட்டுல நீ பெண்ணு கேட்டு வரவும் செய்யாத. மகன் புதியவன் நாடாருக்கு. ஆனால் பெண்ணு அந்த தாமிரபரணி ஆத்தாங்கரையில போட்டு இருக்கானே மந்திரமூர்த்தி அவன் வீட்டுல போய் பெண்ணு கேளு அப்படின்னு புதியவன் நாடார் பத்தி அந்த பெருமாள் நாடார் சொல்றாரு. பார்த்தான் நாம் பெண்ணை கொடுக்க முடியாது மந்திரமூர்த்தி போய் கேளு என்று சொன்ன உடனே கோபப்பட்டான். நேர முத்தம்மா வீட்டுக்கு வந்தாடே பெரியவன் நாடார, நீ மந்திரமூர்த்தி கிட்ட உறவு இருப்பதனால அவன் பெண் கொடுக்க மாட்டேன்ட்டான். மந்திரமூர்த்தி உறவை நீ கட் பண்ணு என்று சொல்லுகிற நேரத்தில் சவலாப்பெரிமா நகரம் சவலாப்பெரியில இருந்து அப்ப மந்திரமூர்த்திய பார்த்து புதிய நாடார் சொல்றாரு, மந்திரமூர்த்தி இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நான் இனிமேல் உனக்கு பதினி கொடுக்க மாட்டேன். அடே மந்திரமூர்த்தி
டே மந்திரமூர்த்தி என்ன சொல்லுகிறார் புதியவனாடார்? என்ன சொல்லுகிறார்? ஏ சண்டாளபாவி, ஏ சண்டாளங்க, இனிமேல் நீ என்னோடு வராதடா, இங்க வராதடா, என் பக்கமே நீ வரக்கூடாது. ஏ மந்திரமூர்த்தி, உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. அடே மந்திரமூர்த்தி, அடே வெளிய போடா. இனிமேல் நீ வராதடா, ஏற்றதொரு மந்திரமூர்த்தி, உனக்கு எனக்கும் ஒண்ணுமில்லை. வெளிய போட மந்திரமூர்த்தி என்று புதியவன் ஆடாரும் புகழுடனே சொல்லும் போது அழுகிறாரே மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி அந்த புதியவன் ஆடாரும் புதியவா, நீ நானு எவ்வளவு பாசமா இருக்கும், எவ்வளவு பழக்கம் இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் என்ன நீ பேசுற? திடீர்னு வராங்க, உன்னால என் கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு போச்சு வராத. டேய் போடா பைத்தியக்காரா, என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு. ஊன்னு சொல்லு. உன் தாய் மாமன் பெருமாள் நாடான உண்டு இல்லைன்னு ஆக்கிருந்தேன். யார் கணக்கு ஆக்கி அவனையும் ஆக்கி போட்டுட்டு, ஆமா இப்ப பாரு, அதனால அந்த பொண்ண என் இடது கையில தூக்கிட்டு வரேன்டா. கொண்டு வரேன்டா. என்னடா பெரிய பாசத்தவே வேண்டாங்கிய. ஆமாடா, வேண்டாப்பா, வேண்டாம். இனிமேல் உனக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம். உறவு வேண்டாம். பாரு, என்ன இனிமே நீ பயணி குடிக்க வந்தன்னா ஏ மந்திரமூர்த்தி, ஏ மந்திரமூர்த்தி, உனக்கு எனக்கும் கொலைதான் விழும். வராதா வராதன்னா வராத. வராதன்னா ஏய், நான் அப்படித்தான் வருவேன்டா. எனக்கு வந்தேன்னா என்ன? ஏ மந்திரமூர்த்தி, உன்னை இன்னும் 8 நாளைக்குள்ள நான் இன்னும் 8 நாளைக்குள்ள என் மந்திரமூர்த்தி உன்னை எப்படியும் நான் பிடிப்பேனடா. நாளைக்குள்ள உன்னை எப்படியும் பிடிப்பேனடா. மந்திரமூர்த்தி உன்னை நான் பிடிக்கலன்னா, மந்திரமூர்த்தி உன்னை பிடிக்கலன்னா புதியவனாடாரோ நான் உன்னை கொல்வேன், நீ என்ன கொல்லு. நான் உன்னை கொல்றேன், இல்லனா என்ன கொல்லு என்று சொல்லி இருவேரும் என் சண்டை போடுறான். மந்திரமூர்த்தியும் அங்க வாசமுத்தும் என் வம்பு சண்டை போட்டு விட்டு என் தலையடி குடிசலுக்கு, ஏ குடிசலுக்கு, ஏ ஐயா வாசமுத்து ஒண்ணு நீ சாகணும், இல்லன்னா நான் சாகணும். நான் உன்னை கொல்லலன்னா என் பேரு மந்திரமூர்த்தி இல்லையா? நான் உன்னை கொல்ல புதிய நாடா இல்லடா. பாப்பண்டா, நீயா நானானு பாத்துருவோம்டா. ஆமா, நீ என்ன கொல்லு, நான் உன்னை கொல்லுனேன். ஒண்ணுதான் பாரு. ஆக 2 பேருக்கும் மல்லுகட்டி சண்டை வந்து பிரிந்தார்கள். என் ஐயா வாசமுத்து, என் சிங்கக்குட்டி, ஏ என் செல்ல வாசமுத்து, தங்க கட்டி, ஆகா இருவேரும் பிரிந்தார்கள். இருவேர்களும் புரிந்தார்கள். அப்படி இருக்கிற போது ஆமா